வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பீகாரில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்படும் என அமித்ஷா உறுதி. தாமரைக்கு வாக்களிக்காவிட்டால் பீகாரில் காட்டாட்சி வருவதை தடுக்க முடியாது என்று எச்சரிக்கை. கோவையில் இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. ஒரு மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று உறுதி. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மார்ச் 11ஆம் நாளும் 12ஆம் வகுப்பு மார்ச் 2ஆம் நாளும் பொதுத் தேர்வு தொடக்கம். 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் தேர்வில் கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதி என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன். பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக மாறிவிட்டதால் கட்சி மாறியதாக விளக்கம். நேபாளத்தில் இமயமலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி மலையேற்ற வீரர்கள் 7 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 8 பேருக்கு காத்மண்ட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகாரில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். பீகாரின் தர்பங்காவில் பாஜக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது தாமரைக்கு வாக்களிக்காவிட்டால் பீகாரில் காட்டாட்சி வருவதை தடுக்க முடியாது என்று கூறினார். லாலு பிரசாத்தும் ராப்ரி தேவியும் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பீகாரின் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யவில்லை என்று குறிப்பிட்டார். தர்பங்கா மக்கள் உயர் சிகிச்சைக்காக இனி டெல்லிக்கோ பாட்னாவிற்கோ செல்ல வேண்டியதில்லை என்றும் இங்கேயே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். பீகாரின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும் மாநிலத்தில் 10 புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு மாநிலங்களைப் போல் பீகாரிலும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்று அமித்ஷா உறுதியளித்தார். கோவையில் இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இத்தகைய கொடூர குற்ற செயல்களை கண்டிக்க எந்த கொடுஞ்சொல்லும் போதாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நம் மகளிர் அனைத்து துறைகளிலும் மென்மேலும் அடையும் முன்னேற்றம்தான் இத்தகைய வக்கர மிருகங்களின் ஆணாதிக்கம் மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கும் வழிவகுக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு மார்ச் 11ஆம் நாளும் 12ஆம் வகுப்பு தேர்வு மார்ச் 2ஆம் நாளும் தொடங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூலகத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கான அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் நாள் தொடங்கி மார்ச் 26 வரை நடைபெற உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் நாள் தொடங்கி ஏப்ரல் 6ஆம் நாள் வரை நடைபெற உள்ளது. 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் தேர்வில் கால்குலேட்டர் பயன்படுத்திட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பேட்டியின் போது பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன், பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன், தொடர்கல்வி இயக்குனர் நரேஷ், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்குனர் ஆர்த்தி, மாநில மாதிரி பள்ளிகள் உறுப்பினர் செயலர் சுதன் ஆகியோர் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. இன்னும் உற்சாகமாக வேண்டும். 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்த என்னுடைய படிப்பு, நான் வளர்த்து கொண்ட அறிவை நான் 10th நான் எக்ஸிபிட் பண்ண போகிறேன், ஒரு எக்ஸாம் மூலமாக நான் என்னை ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும். 11ஆம் வகுப்பு வரைக்கும் நான் என்ன அறிவை பெற்றிருக்கணும், அதை 12ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் அதை நான் வெளிப்படுத்த போகிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னுடைய லைஃப் புதுசாக நான் கல்லூரியில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு நீங்கள் எல்லாருமே வந்து படிக்க வேண்டும். ப்ராப்பராக தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட், படிப்புக்கான இந்த டயத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள். டீச்சர்ஸ்கிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்கின்றதோ அதை கிளாஸில் கேளுங்க. நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது, அதையே நீங்கள் ஒரு பொது தேர்வுக்கு எழுதும்பொழுது எப்படி அந்த டிசிப்ளினோட போய் எழுதுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா இது இன்னொரு விதமான ஒரு டெஸ்ட். அவ்வளோதான். நீங்கள் படித்த அதே வகுப்பறையில் தான் உட்காந்து எழுத போகிறீர்கள்.
ஆக அந்த விதத்தில் உங்களுடைய நண்பர்களோடு தான் அமர்ந்து நீங்கள் எழுதப் போகிறீர்கள். அந்த உற்சாகத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல ஒரு 38 மாவட்டத்துக்கு இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து நான் பலதரப்பட்ட ஹெச்எம்ஸ் நான் சந்திச்சுட்டு வந்தேன். ஆலங்குளம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் சென்னையில் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவை தலைவராக இருந்த பி.ஹெச். பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியன் வழக்கறிஞரான இவர் 1993ஆம் ஆண்டு அதிமுகவில் உறுப்பினர் ஆனார். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2010 முதல் 2016 வரை அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் பூங்கோதையை தோற்கடித்து வெற்றி பெற்றார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக மனோஜ் பாண்டியன் இருந்து வந்தார். இந்த நிலையில் இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்திற்கு சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை இன்று மாலை சட்டப்பேரவை தலைவரிடம் கொடுக்கப் போவதாக தெரிவித்தார். பாஜகவின் கிளைக்கழகமாக அதிமுக மாறிவிட்டதாக கூறி மனோஜ் பாண்டியன் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியையும் தோற்கடிக்க பாடுபட போவதாகவும் தெரிவித்தார். எஸ்ஐஆர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை எடுத்து கூற உள்ளதாக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகின்ற 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தர உள்ளதாகவும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். எஸ்ஐஆர் தேவையில்லை என்று தாங்கள் கூறவில்லை என்றும் தேர்தல் முடிந்த பிறகு நிதானமாக யாருடைய வாக்கும் விடுபடாமல் எடுக்க வேண்டும் என்றுதான் கூறியதாகவும் தெரிவித்தார். எஸ்ஐஆர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை எடுத்துக் கூற உள்ளதாகவும் அவசரப்பட்டு எஸ்ஐஆர் எடுக்கக்கூடாது என்று தாங்கள் வாதிடப் போவதாக கூறினார். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், அது அவருடைய உட்கட்சி விவகாரம் இருப்பினும் அனைத்து தரப்பும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் செங்கோட்டையன் கூறியதால் அவரை நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரசானத்தூர் கிராமத்தில் மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராடி வருவது குறித்து அமைச்சரிடம் கேள்விக்கு பதிலளித்த அவர், மாவட்ட ஆட்சியர் இந்த ஆலையை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளதாகவும் நிச்சயமாக இந்த ஆலையை புதுக்கோட்டை மாவட்டத்தில் வராது என்றும் கூறினார். மார்ச் மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறார்கள். ஏப்ரல் மே மாதம் தேர்தல் நடக்க இருக்கின்றது. அதற்குள்ளே அவசர கதியிலே ஒரு எஸ்ஐஆரை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் பல வாக்காளர்கள் விடுபட்டு போனால் அவர்களெல்லாம் மீண்டும் சேர்ப்பதிலே பல்வேறு கஷ்டங்கள் இருக்கின்றன. நாங்கள் எஸ்ஐஆரை இப்பொழுது வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம், அப்பொழுது போதிய கால அவகாசம் இருக்கும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். அனைத்து கட்சி கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்திலும் இதே கருத்தை தான் நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். எனவே எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அவசர கதியிலே செய்யக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுது ஒவ்வொருவரும் வாக்காளராக பதியப்பட வேண்டும். பூவிருந்த வள்ளியில் உள்ள CS வெஸ்லி ஆலயத்தின் புனரமைப்பு பணிக்கான நிதி தொகையும் நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் நாசர் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்த வள்ளியில் உள்ள CSI வெஸ்லி 2 ஆலயங்களை புனரமைக்க 85 லட்சம் ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடக்க விழாவும் நலத்திட்ட வழங்கும் விழாவும் நடைபெற்றது. இதில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் பங்கேற்று நிதி வழங்கியதுடன் பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் திருநங்கைகளான மாணவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், பேராயர் பால் பிரகாஷிஸ், ரவிச்சந்திரன், கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட கிறிஸ்தவ மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் நேர்மையாக தான் செயல்படுவதன் காரணத்தால் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய தி ஸ்டோரி ஆஃப்
SIR என்கின்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த புத்தகத்தை வெளியிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் மேடையில் உரையாற்றினார். அப்போது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி குறித்து முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் வாக்குரிமை பறிக்கப்பட இருக்கிறது என பொய் கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். இது சேர்ப்புக்கான இயக்கம் தானே தவிர நீக்குவதற்கான இயக்கம் இல்லை என்றும், கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சீர்திருத்த இயக்கம் நடைபெறுகிறது என குறிப்பிட்டார். மேலும் சிறுபான்மையினர் வாக்குகள் நீக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர், சிறுபான்மையினரின் வாக்குகள் நீக்கப்படுவதற்கான ஆதாரப்பூர்வமான சான்றுகள் இல்லை என்றும் பதிலளித்தார். தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு சாதகமாக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படுவதன் காரணத்தால் தான் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்றார். யாரெல்லாம் மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்க போகிறார்களோ அவர்களே வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட இருக்கின்றது. பீகார் மாதிரி அப்படின்னு 64 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள். 64 லட்சம் வாக்காளர்களின் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. இப்படி ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு வாக்காளர் கூட தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் வாக்காளர் பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு யாருமே எங்களது வாக்குகள் இல்லை என்று தெரிவிக்கவில்லை. எல்லோருமே நீக்கப்பட்ட வாக்காளர்கள், பல பேர் இறந்த வாக்காளர்கள், 2 பதிவு வாக்காளர்கள், மாற்று இடத்தில் இருந்து வந்த வாக்காளர்கள். வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கங்கணப்புத்தூரில் உள்ள விளை நிலங்களையும் வெட்டாற்றையும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அவர் விவசாயிகள் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வெட்டாற்றில் ஆகாய தாமரை செடிகள் அதிக அளவில் படர்ந்துள்ளனர். இதனால் விளைநிலங்களில் இருந்து மழைநீர் வடிய முடியாமல் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அவர் குடோன்களில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் முளைத்துள்ளது, ஆனால் அரசு விவசாயிகள் மீது பாரமுகமாக இருக்கிறது என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி, பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளும் விவசாயிகளும் உடன் இருந்தனர். கடந்த வாரம் முதலாக டெல்டா பகுதியில தான் நாங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு இருக்கும்போது, அம்மங்குடின்ற ஊர்ல போயிருக்கும்பொழுது அத மழை, அதாவது வட கிழக்கு பருவமழை, அதுல மாட்டுன நிலங்களை தான் நம்ம போய் பார்த்தோம். ஏகப்பட்ட பயிர்கள் 15 நாள் முளைச்ச நாற்றுகள் அப்படியே தண்ணியில முழுவி கெட்டு போயிருக்கு. ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா முழுக்க அறுவடைக்கு தயாரான நெல் கதிர்கள் தண்ணியில முழுகி அது அழிஞ்சு போயிருக்கு. அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களுடனும் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவது குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகள் காரைக்கால் மாவட்டத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். இதையடுத்து அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களுடனும் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டுவதாக பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அலுவலர்கள் அளிக்கும் படிவங்களில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டியும் பிறந்த தேதி, தொலைபேசி எண், ஆதார் எண் மற்றும் தாய், தந்தை, தம்பதியினரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை மட்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கும் படிவம் 6 மற்றும் அறிவிப்பு படிவத்தை வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இந்த விஷயத்துல நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, அவரு இந்த ஃபார்ம்ஸ் எல்லாரும் ஓட்டர்ஸ் வாங்கிட்டு அது முதல்ல அந்த ஃபார்ம்ஸ் கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துக்குங்க. அப்புறம் அது வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிறது டீட்டெயில்ஸு அவரெல்லாம் பார்த்துக்கிட்டு அது ஃபில் பண்ணணும். அதில் இப்போது இம்மீடியட்டாக எந்த டாக்குமெண்ட்ஸு அதுக்கு அட்டாச் பண்ண தேவை இருக்காது.
இந்த விஷயத்துல பிஎல்ஓஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கும்போது அவர் கூட உங்க கோஆபரேஷன் நாங்க எதிர்பார்க்குறோம். அவர் வரும்போது அந்த ஃபார்ம்ஸ் நீங்க வாங்கிட்டு மயிலாடுதுறையில் உலக கோப்பையை வென்றெடுத்த இந்திய அணியினரின் வெற்றியை கொண்டாடும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் உலக கோப்பைக்கு மரியாதை செய்து வாழ்த்து தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கருவாலக்கரையில் உள்ள மேலையூர் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணியினரின் வெற்றியை மாணவ மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடினர். இதில் பள்ளியின் முகப்பு சாலையில் இருந்து தேசிய கொடியையும் மாதிரி உலக கோப்பையையும் கையில் ஏந்தி ஊர்வலமாக 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சென்றனர். பின்னர் மாதிரி உலக கோப்பைக்கு கற்பூரம் காண்பித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவிகள் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த வெற்றி கோடிக்கணக்கான சிறுமிகளுக்கும் பெரும் ஊக்கமும் நம்பிக்கையும் அளிக்கும். மேலும் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதுவும் இயலாதது இல்லை என்பதை நிரூபித்துள்ளனர் என கூறி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். Congratulations to the historic victory of our Indian women's cricket team. Let's salute for our champion making India proud. Thank you and Jai Hind. Our sincere thanks to Mailadurai Cricket Association and our beloved chairman for running third year women's cricket club. Hip hip. Hooray! Hip hip. Hooray! Hip hip. Hooray! ஆலங்குடி அருகே தனியார் பள்ளியில் டிராவல் பாஸ்போர்ட் 2025 என்ற தலைப்பில் சர்வதேச கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவிலூர் தனியார் பள்ளியில் டிராவல் பாஸ்போர்ட் 2025 என்ற தலைப்பில் சர்வதேச கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் அதிகாரி போலவும் சுற்றுலா பயணிகள் போலவும் வேடம் அணிந்து தங்களின் அறிவு, திறமை, தன்னம்பிக்கை ஆகியவற்றை சிறப்பாக வெளிப்படுத்தினர். இதையடுத்து உலகத்தின் பல்வேறு பண்பாட்டினை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தக அறிவை தாண்டி அனுபவ அறிவை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கோடு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். இந்த கண்காட்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலே இது ஒரு புது முயற்சின்னு சொல்லலாம். ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போங்கிறத யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அட்லாண்டிக் ஆலங்குடி ஸ்கூல் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏன் இதுக்காக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஒரு கண்ட்ரியில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட இந்த கண்ட்ரிக்கே போகாமல் பட் கண்ட்ரியை பற்றின எல்லா விஷயங்களும் எங்கள் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து அவங்களோட ட்ரெடிஷன்லேருந்து தென் வந்து ஃபுட் ஹேபிட்லேருந்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணோம். 15 to 20 டேஸாக நாங்கள் வந்து இதுக்கான ஹார்ட் ஒர்க் நாங்கள் போட்டு எங்கள் குழந்தைங்களை வந்து ட்ரைன் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது ரியல் இமிகிரேஷன் ஆஃபீஸரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வந்து ஒரு பேரண்ட் ஹேண்டில் பண்ணும் பொழுது 1000 பேரண்ட்ஸ் இன்னைக்கு விசிட் பண்ணுறாங்க. பொன்னேரியில் கீழே கிடந்த பணப்பையை ஒப்படைத்த நரிக்குறவர் பெண்மணியை காவல்துறையினர் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த நரிக்குறவர் காலனியை சேர்ந்த பெண்மணி லாலா புதிய பேருந்து நிலையம் அருகே ஃபேன்சி பொருட்கள் விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் அவர் இரவு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது கீழே கிடந்த பணப்பையை எடுத்தார். அப்போது அவர் பணப்பையை திறந்து பார்த்தபோது 1660 ரூபாய் பணமும், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை இருப்பதை பார்த்து பாஸ்டர் ஞானராஜ் உதவியுடன் பொன்னேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பின்னர் உதவி ஆய்வாளர்கள் தமிழரசன், சீனிவாசன் ஆகியோர் விசாரித்த நிலையில் NGO நகரைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியிடம் பணப்பையை ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து நரிக்குறவர் பெண்மணி லாலாவின் நேர்மையான செயலை பாராட்டி காவல்துறையினர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பொன்னேரியில் திமுக சார்பில் நகர் வார்டு அமைப்பாளர்களின் நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக சார்பில் நகர் வார்டு இளைஞரணி துணை அமைப்பாளர்களின் நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் வள்ளூர் ரமேஷ்ராஜ் ஆலோசனையின் பேரில் நகர இளைஞரணி அமைப்பாளர் தீபன் ஏற்பாடு செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து மாநில இளைஞரணி துணை செயலாளர் ராஜா, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நேர்காணல் நடத்தினர். இதில் வருகின்ற 2026 தேர்தலில் கடினமாக உழைத்து மீண்டும் திமுக ஆட்சியை கொண்டு வர பாடுபட வேண்டும் என்று கூறினார். பின்னர் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நகர செயலாளர் ரவிக்குமார், மன்ற தலைவர் பரிமளம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற
அறிவியல் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளுடன் மாணவர்கள் அசத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் தனியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவங்கி வைத்தார். இதில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது அறிவியல் படைப்புகளையும் அறிவியல் ஆசிரியர்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தினர். இதில் தனிநபர் மற்றும் குழுவாக தாங்கள் செய்திருந்த ரோபோட்டிக் சிஸ்டம், மனித எலும்புக்கூடு, புவி ஈர்ப்பு விசை, இயற்கை விவசாயம், சென்சார் மூலமாக செயல்படும் தானியங்கி கருவிகள், சூரிய ஒளியால் இயங்கும் பசுமை வீடு, குப்பை கழிவுகள் மற்றும் தண்ணீரில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் கருவி, கண் பார்வையற்றோருக்கு சென்சார் கைத்தடி, எரிமலை குழம்பு உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தி காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மாணவிகளின் கண்டுபிடிப்புகளின் செயல்பாடுகள் பற்றி செயல்முறை விளக்கம் அளித்தனர். மாணவிகளின் திறமைகளை கண்டு வியந்த தலைமை ஆசிரியர் மற்றும் அறிவியல் ஆசிரியைகள் அவர்களை பாராட்டினர். சிறந்த அறிவியல் படைப்புகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கி நடுவர்கள் தேர்வு செய்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் கண்காட்சியின் மூலமாக தங்களுடைய படைப்புகள் மட்டுமல்லாது சக மாணவர்கள் காட்சிப்படுத்தியுள்ள தானியங்கு கருவிகள், சென்சார் இயக்கங்கள் ஆகியவற்றை பற்றி புரிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்ததாக தெரிவித்தனர். மேலும் இதனை ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். இதே மாதிரி என் கூட இருக்க சக மாணவிகள் எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் வாட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி எடுக்கிறது, சென்சார்ல கரண்ட் எப்படி கண்டக்ட் பண்றது எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு உதவியா இருந்த தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். திண்டிவனத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மீறியதால் முன்னாள் அமைச்சர் மஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக வழக்கறிஞர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள கோவிந்தசாமி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் அரசு அதிகாரிகள் சார்பில் அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் மஸ்தான், திமுக நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறி அரசு அதிகாரிகள் வழங்க வேண்டிய ஆலோசனையை நிறுத்திவிட்டு மஸ்தான் ஆலோசனை வழங்கினார். இது குறித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் தமிழரசன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் புகார் மனு அளித்தனர். திமுக கட்சி அவர் திமுகவினுடைய எம்எல்ஏ, அவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இதை அவர் செய்கிறாரு. ரெண்டாவது, அவர் செஞ்சி தொகுதியை சார்ந்தவர் சார். அவர் திமுக மாவட்ட கழக செயலாளராக இருக்கார். கணவரை உயிர் மாய்க்கம் செய்தவரை கைது செய்ய வலியுறுத்தி மனைவி அவரது குடும்பத்தினருடன் வந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கூத்தியம்பேட்டையைச் சேர்ந்த பவானி என்பவர் குடும்பத்துடன் வந்து தனது கணவரை உயிர் மாய்க்கம் செய்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர். இந்த மனுவில் தனது கணவர் சிரஞ்சீவி கடந்த 2024ஆம் ஆண்டு தாண்டவன் குளம் சென்று வருவதாக கூறிய நிலையில் தங்கள் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் தனக்கு போன் செய்து கணவர் சிரஞ்சீவியின் இருசக்கர வாகனம் டாஸ்மாக் கடையில் நின்று இருந்ததாகவும் சிரஞ்சீவியை காணவில்லை என்று கூறி இருசக்கர வாகனத்தை தனது வீட்டிற்கு எடுத்து வந்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து தினேஷை அழைத்து கொண்டு தனது கணவரை தேடியதாகவும் தினேஷ் மண்ணி ஆற்றில் தேடி பார்ப்போம் என கூறி அழைத்து சென்ற போது அங்கு தனது கணவர் இறந்து கிடந்ததாக தெரிவித்தார். இதையடுத்து தனது கணவருக்கும் தினேஷுக்கும் கொப்பியம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் மது அருந்திய போது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் ஊர் மக்கள் பேசிக் கொள்வதாக தெரிவித்தார். இது குறித்து பலமுறை காவல்துறையினரிடம் தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மனுவில் தெரிவித்தனர். தொடர்ந்து தினேஷ் தலைமறைவாகி உள்ளதால் காவல்துறையினர் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பவானி குடும்பத்தினருடன் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் உயிரிழந்த சிரஞ்சீவியின் தாயார் கண்ணீருடன் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வயிற்றில் அடித்து கொண்டு தனது மகனை கொன்றவனை கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அணைக்கரைப்பட்டியில் உள்ள சடையாண்டி சாமி கோவிலில் 105 கிடா வெட்டி ஆண்கள் மட்டும் பங்கேற்ற வினோத அசைவ திருவிழா விடிய விடிய நடைபெற்றது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அணைக்கரைன்பட்டியில் உள்ள கோவிலில் ஐப்பசி மாதம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் மட்டும் பங்கேற்றனர். பின்னர் ஏராளமான பக்தர்கள் கிடா வெட்டி 108 கிடா ஆடுகள் சடையாண்டி சுவாமிக்கு படையல் வைத்தனர். இதையடுத்து 105 ஆடுகளையும் சமைத்து பக்தர்களுக்கு கறி விருந்து வழங்கப்பட்ட நிலையில் விடிய விடிய அசைவ விருந்து நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தேர்தல் அதிகாரி சோபியா கலந்து கொண்டார். சென்னை திருவொற்றியூரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் அதிகாரி மற்றும் துணை தாசில்தார் சோபியா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிபிஎம் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் பேசிய போது, சுருக்க முறை வாக்காளர் பட்டியலுக்கும் சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியலுக்கும் என்ன வித்தியாசம் என்று அனைத்து ஆசிரியர்களும் தேர்தல் பணிக்கு வந்துவிட்டால் பள்ளிகள் இயங்குமா என்றும், ஒரு மாதத்தில் இந்த பணியை உங்களால் செய்ய முடியுமா என்றும் கேள்வி எழுப்பிய அவர், இதில் அரசியல் காரணங்கள் இருப்பதால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று தெரிவித்தார். இதனால் பாஜக மற்றும் சிபிஎம் கட்சி தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் தாசில்தார் சகாயராணி பத்மநாபன், திமுக தனியரசு MS திரவியம், ஜெயராமன் உட்பட அரசியல் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அனைத்து கட்சி வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் டவுன்ஸ் ஹால் அரங்கில் அனைத்து கட்சி வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய கோட்டாட்சியர் வெங்கடேசன், டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அனைத்து கட்சி வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் எங்களுக்கும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் தேர்தல் பிரிவு துணை வட்டாட்சியர் எத்திராஜ் உட்பட பல்வேறு கட்சியின் முகவர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் விமான நிலையம் பின்புறம் ஆண் நண்பருடன் தனிமையில் இருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுடன் அவருடன் இருந்த வாலிபருக்கும் அரிவாளால் வெட்டப்பட்டார். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் 3 பேரை போலீசார் பிடிக்க முயன்ற போது 3 குற்றவாளிகள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் தலைமை காவலருக்கு இடது கை மணிக்கட்டில் வெட்டு விழுந்துள்ளது. இதனால் தப்பி ஓடிய 3 பேர் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் 3 பேரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் 3 பேர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும், இவர்கள் 3 பேர் மீது ஒரு கொலை வழக்கு, வழிப்பறிவு மற்றும் அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேருக்கு நள்ளிரவு நேரத்தில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் சிறுமியிடம் ஆபாசமாக நடந்து கொண்டவரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் வசித்து வரும் 37 வயதான குணசேகரன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமியிடம் ஒரு வாரமாக ஆபாசமாக நடந்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயாரிடம் கூறியதை அடுத்து சிறுமியின் தாய் ராயபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் குணசேகரனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது குணசேகரன் தப்பியோட முயன்று வழிக்கு விழுந்ததால் கையில் மாவுக்கட்டு போடப்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை என்று ஒரு சவரன் 90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 100 ரூபாய் குறைந்து 11,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 800 ரூபாய் குறைந்து 90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 98,184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 176 புள்ளிகள் குறைந்து 83,803 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 65 புள்ளிகள் குறைந்து 25,698 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பீகாரில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்படும் என அமித்ஷா உறுதி. தாமரைக்கு வாக்களிக்காவிட்டால் பீகாரில் காட்டாட்சி வருவதை தடுக்க முடியாது என்று எச்சரிக்கை. கோவையில் இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று உறுதி. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மார்ச் 11ஆம் நாளும் 12ஆம் வகுப்பு மார்ச் 2ஆம் நாளும் பொதுத் தேர்வு தொடக்கம். 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் தேர்வில் கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதி என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன். பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக மாறிவிட்டதால் கட்சி மாறியதாக விளக்கம். நேபாளத்தில் இமயமலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி மலையேற்ற வீரர்கள் 7 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 8 பேருக்கு காத்மண்ட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.